அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் தணிகை செல்வன் தத்துவ தலைமை என்னும் ஒரு நூலை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் இருக்கிற கரிசல் பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. ஒரு தொடராக வந்த கட்டுரைகளை தொகுத்து அந்த நூலை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்திய மெய்யியல், தமிழக மெய்யியல், மார்க்சிய மெய்யியல் போன்ற பல சித்தாந்தங்களை, பல தத்துவங்களை பற்றி மிகச் சுருக்கமாக, எளிமையாக, எடுத்துக்காட்டுகளோடு அவர் அந்த நூலை தந்திருக்கிறார். சமூக அரசியல் தளங்களில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக படித்து அறிந்து கொள்ள வேண்டிய நூலாக அது வந்திருக்கிறது. அந்த நூலில் பல புதிய செய்திகளும் வெளிப்பட்டிருக்கின்றன. ரிக்வேதத்தில் எப்படியெல்லாம் தஸ்யூக்கள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர் அல்லாதவர்களை பற்றி, அதாவது தமிழர்களை பற்றிய குறிப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை அவர் சான்றுகளோடு எடுத்து காட்டியிருக்கிறார். உண்மையில் வேதங்களை யாரும் படித்ததில்லை. அவை சமஸ்கிருத மொழியிலே இருந்தன. முதலாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் அதனை உலகம் அறிந்து கொண்டது. அந்த வேதங்களை யாரும் படிக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதியாக இருந்தது. என்ன ஒரு பெரிய முரண் என்றால், மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்திற்குமான அடிப்படை முரண் என்று கூட இதனை சொல்லலாம். மற்ற மதங்களிலேயெல்லாம் வேதங்களை படியுங்கள் என்று கட்டாயப்படுத்துவார்கள். இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் குரான் படித்திருக்க வேண்டும் என்பதும், கிறிஸ்தவர்கள் பைபிளை படித்திருக்க வேண்டும் என்பதும் அந்த மதம் விரும்புகிற செய்தி. ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எவரும் வேதம் படிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சாதியினரை தவிர வேறு யாரும் வேதம் படிக்கக்கூடாது என்பதுதான் விதியாக இருக்கிறது. கிரிஃபித் என்கிறவரும் வில்சன் என்கிறவரும் முதலாக ஆங்கிலத்திலே அந்த வேதங்களை மொழிபெயர்த்ததற்கு பிறகு அது உலகம் முழுவதும் வெட்ட வெளிச்சமாகியது. எனவே அந்த வேதங்களில் ஆதி வேதம், முதல் வேதம் என்று சொல்லப்படுகிற ரிக் வேதத்தில் தமிழர்கள் என்னென்ன பெயர்களால் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அந்தந்த அதிகாரங்களிலிருந்து எடுத்து காட்டுகிறார். கருப்பர்கள், தஸ்யூக்கள் என்றால் அடிமைகள் என்று பொருள், அரக்கர்கள் என்கிற எல்லா பெயர்களையும் தாண்டி, இவையெல்லாம் கூட நாம் அறிந்தவைதான், இவற்றை தாண்டி 3 பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார். பிரம்ம துவேஷிகள், சிசுன தேவர்கள், இறை இலிகள் என்கிற பெயர்களாலும் தமிழர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்தந்த பாடல்களையே எடுத்து காட்டி அவர் விளக்குகிறார். இதில் நமக்கு வியப்பாக இருக்கிறது. பிரம்ம துவேஷி என்றால் பிரம்மம் என்பதைத்தான் உபநிடதங்கள் பரம்பொருள், இறுதியான, மேன்மையான, எல்லாவற்றுக்கும் மிஞ்சிய சக்தி என்று குறிப்பிடுகிறது. அந்த பிரம்மத்தை மறுக்கிறவர்கள் இறை இலி, காட்லெஸ் என்கிற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இறை இல்லாதவர்கள், கடவுளே இல்லாதவர்கள், தங்களுக்கென்று ஒரு கடவுளை கொண்டிராதவர்கள் என்றும் தமிழர்களினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு சிசுன தேவர்கள் என்கிற பெயராலும் அவர்கள் தமிழர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திரனே, இந்த சிசுன தேவர்கள் எங்கள் வேள்வியை கலைத்து விடாமல் நீ காப்பாற்ற வேண்டும் என்று ரிக்வேதத்தின் ஒரு பாடல் சொல்லுகிறது. இந்திரனே, இந்த இறை எலிகள் இவர்கள் கோட்டைகளை நீ நொறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை போலவே இந்திரனை பற்றிய விஸ்வாமித்திரன் பாடல் ஒன்றில் இவர்களை பற்றி சொல்லுகிற போது பிரம்ம துவேஷிகளை நீ அடித்து நொறுக்க வேண்டும், அவர்களை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்கிற துதி பாடலாக அது இருக்கிறது. நாம் அறிவோம், வேதத்தினுடைய பாடல்கள் என்பவை எல்லாமே துதி பாடல்கள்தான். இன்னவற்றை நீ செய்ய வேண்டும் என்று வேண்டுவதும், இவற்றையெல்லாம் நீ செய்தாய் என்பதற்காக நன்றி சொல்வதும் தான் அந்த பாடல்கள். இந்திரன், சோமு, அக்னி, வாயு என்கிறவர்கள்தான் வேதங்களில் கடவுளாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற கடவுள்கள் சிவனோ, முருகனோ, விநாயகரோ எந்த வேதத்திலும் குறிப்பிடப்படவில்லை. எனவே இந்திரனை பார்த்து, சோமனை பார்த்து, அக்னியை பார்த்து பாடப்பட்டிருக்கிற பாடல்கள்தான் அவை. இவற்றில் இவர்களையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும், இறை இலிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று தமிழர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய செய்தியாக நமக்கு இருக்கிறது. எனவே கடவுள் நம்பிக்கையும் ஆஸ்திகமும் தான் தமிழர்களினுடைய காலகாலமான பண்பாடு என்பதை தாண்டி
அவர்கள் இறை எலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று ரிக்வேதம் சொல்லுகிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புதிய சான்றாக இருக்கிறது. எனவே இவை கூட புரிகிறது. அது என்ன சிசுன தேவர்கள்? சிசுனம் என்றால் அது ஆண் குறியை குறிக்கும். எதற்காக சிசுன தேவர்கள் என்று தமிழர்களை ரிக்வேதம் குறிக்கிறது என்பதற்கு ஒரு ஆழமான காரணத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்திருக்கிற வழிபாட்டுக்கான குறியீட்டு சின்னம் எது என்றால், இன்றைக்கு நாம் லிங்கம் என்று சொல்லுகிற அந்த சின்னம்தான். லிங்கம் என்பது ஆண் பெண் புணர்வின், ஆண் பெண் சேர்க்கையினுடைய ஒரு குறியீடு தான். அது யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண் என்று இல்லாமல் அம்மை அப்பனை வணங்குவதாக, தாயும் தந்தையும் சேர்ந்ததால் தான் நாம் பிறந்தோம் என்பதனாலே அம்மை அப்பனை வணங்குவதான ஒரு பழைய வழிபாட்டு முறை. எனவே தாயின் தந்தையினுடைய சேர்க்கையைத்தான், அந்த இயற்கையினுடைய சேர்வு புணர்வினைத்தான் பழைய தெய்வ வழிபாடாக கருதிய சமூகம் சிந்துவெளியிலே இருந்த தமிழ் சமூகம். ஆனால் அந்த லிங்கம் என்பது பிறகு சிவலிங்கம் என்று மாற்றப்பட்டது. அன்றைக்கு சிவலிங்கம் என்கிற குறிப்பு எதுவும் சிந்து சமவெளி வரலாற்றில் நாகரிகத்தில் இல்லை. எனவே அந்த லிங்க வழிபாடு என்பது பெண்குறியும் ஆண்குறியும் இணைந்ததாக இருக்கிற அந்த வழிபாடு என்கிற காரணத்தினாலே தான் அது சிசுனம் என்கிற வடமொழி சொல்லால் இவர்கள் அந்த லிங்கத்தை வணங்குகிறவர்கள் என்கிற பெயரில் சிசுனத்தேவர்கள் என்று கேலியாக எள்ளலாக ரிக்வேதம் சொல்லுகிறது. இந்த சிசுனம் என்கிற அந்த ஆண்குறியின் அடித்தளத்திலே இருந்துதான் குழந்தை வருகிறது என்பதனால்தான் அந்த குழந்தைக்கும் கூட சிசு என்று பெயர் இருக்கிறது. சிசுவிலே இருந்து சிசுனம் வருகிறது. சிசுனத்தேவர் என்கிற சொல் அப்படி வருகிறது. எனவே பிரம்ம துவேஷிகளை, இறை எலிகளை, சிசுனத்தேவர்களை அடித்து நொறுக்க வேண்டுமென்று இந்திரனை பார்த்து அவர்கள் வேண்டி கொண்டிருக்கிற துதி பாடல் ரிக்வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை எடுத்து காட்டி தணிகை செல்வன் அவர்கள் மிகச் சரியாக ஒரு செய்தியினை சொல்லுகிறார். எனவே இவையெல்லாம் எள்ளலாக, ஒரு விதமான ஏச்சாக, வசையாக அவர்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் பிரம்மனை மறுத்தது என்பதும், ஆண் பெண் குறியீட்டை வணங்கியது என்பதும், அதுபோலவே கடவுள் நம்பிக்கை இல்லாதிருந்தார்கள் என்பதும் நமக்கு சான்றிதழ் தானே தவிர அது வசை இல்லை. தமிழர்களின் நாகரிகத்தை எடுத்து காட்டுகிற நல்ல செய்திதான் ரிக்வேதத்தில் இருக்கிறது என்கிறார் கவிஞர் தணிகை செல்வன்.